ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அமிஸ்வா சேனல். நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது முருங்கையின் பாரம்பரிய நன்மைகள். முருங்கை நொறுங்க தின்னா 3000 வராது என்பது நம்ம கிராமங்களில் சொல்லப்படும் ஒரு பழமொழி. இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் உண்ணும் உணவுப் பொருட்களை நன்றாக மென்று நொறுங்கு தின்றாலும், மேலும் முருங்கைக்கீரையை தினம் உணவில் சேர்த்து வந்தாலும் 3000 நோய்கள் வராது என்னும் உண்மையாகும். முருங்கையின் இலை, பூ, காய், விதை, வேர், பட்டை, பிசின் ஆகிய எல்லா பாகங்களும் மிக சிறந்த உடலிற்கு அன்றாட தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முக்கியமான உணவுப் பொருளாகும். இந்த முருங்கை உணவானது பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மற்றும் பல வகையான நோய்கள் குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பயன்படுகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்னும் பழமொழியை முருங்கைக்கீரை ஒப்பிட்டு கூறினால் மிகையாகாது. முருங்கைக்கீரையில் நம் உடலிற்கு தேவையான அளவு இரும்பு சத்து, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், விட்டமின் ஏ, பி, சி, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, இதில் உள்ள அமினோ ஆசிட் சர்க்கரையை குறைக்கிறது. இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைகிறது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது, கொழுப்பு அளவை குறைக்கிறது, இரத்த அணுக்களின் அளவை அதிகரிக்க செய்கிறது. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை 1 டீஸ்பூன் நெய்யில் வதக்கி இதனுடன் 5 பல் பூண்டு, 5 மிளகு மற்றும் வெறுக்கடி அளவு சீரகம் பொடித்து போட்டு தினமும் மதிய உணவு வேளையில் சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட பலவிதமான நன்மைகளை உடலிற்கு கொடுக்கிறது. இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து உடலை சீராக வைத்து கொள்ளும். மாதவிடாய் நேரத்தில் வரும் வயிற்றுவலி குணமடையும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்கு சுரக்கும். கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து பகிர்ந்து வந்தால் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாகவும் இருப்பதுடன் பிரசவமும் சுகப்பிரசவமாகும். முடி நீண்டு வளரும், நரைமுடி குறையும், தோல் வியாதிகள் நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் சூடு தணியும், மலர்ச்சிக்கல் நீங்கும், வயிற்றுப்புண், வாய்ப்புண் நீங்கும். முருங்கைக்கீரையுடன் வேர்க்கடலை சேர்த்து சமைத்து சாப்பிடுவதால் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுவடையும். புரத சத்து குறைபாட்டு உள்ள குழந்தைகளுக்கு மிக சிறந்த உணவாகும். முருங்கையுடன் மிளகு, ஓமம், பெருங்காயம் 1 சிட்டிகை சேர்த்து சூப் செய்து சாப்பிட்டு வர செரிமான கோளாறான மலர்ச்சிக்கல், வயிற்றுவலி, வயிற்றுப்புண் நீங்கும், உடலிற்கு பலத்தை கொடுக்கும். முருங்கைப்பூ 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு 1 டீஸ்பூன் நெய்யில் வதக்கி காலையில் உணவிற்கு முன் சாப்பிட்டு வர ஆண் தன்மை அதிகரிக்கும், ஆண்மலடு நீங்கும், மேலும் கண் எரிச்சல், உடற்சூடு ஆகியவற்றை குணமாகும், கண் பார்வை திறனை அதிகரிக்கும். மேலும் முருங்கைப்பூவை அரைத்து பாலில் கொதிக்க வைத்து பனக்கற்கண்டு கலந்து 48 நாட்கள், அதாவது 1 மண்டலம் அருந்தி வந்தால் தாம்பத்திய உறவில் நாட்டமில்லாத இருப்பவர்களுக்கு நாட்டம் உண்டாகும். இதை இயற்கையாகவே வயகரா என கூறலாம். முருங்கை பட்டையை சிதைத்து சிறிது உப்பு சேர்த்து வீக்கங்களின் மீது வைத்து கட்டினால் வீக்கம் குறையும். முருங்கை வேர் சாற்றுடன் பால் சேர்த்து கொதிக்க வைத்து அருந்தினால் விக்கல், இரைப்பு, உடல் வலி, கை கால் வலி குறையும். முருங்கை பிசின் நீண்ட விந்துவை இறக்கும், உடலிற்கு அழகு உண்டாக்கும், விந்துவை பெருக்கும், சிறுநீரை தெளிய வைக்கும். முருங்கையின் எல்லா பாகங்களும் சிறந்த உணவாகவும் மருந்தாகவும் நமக்கு பயன் தருகிறது. மற்ற கீரைகளில் உள்ள இரும்பு சத்தை விட 75% அதிக சத்து முருங்கைக்கீரையில் உள்ளது. ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி உள்ளது. பாலில் இருப்பதை விட 4 மடங்கு அதிகம் கால்சியம் உள்ளது. கேரட்டில் இருப்பது போல 4 மடங்கு விட்டமின் ஏ உள்ளது. வாழைப்பழத்தில் உள்ளது போல 3 மடங்கு பொட்டாசியம் உள்ளது. தயிர் பாலடை கட்டியில் உள்ளது போல 2 மடங்கு புரத சத்து உள்ளது. முருங்கை இலை சாறுடன் 10 மில்லி சம அளவு எலுமிச்சை சாறு சேர்த்து அன்றாட காலை வேளையில் குடித்து வருவதால் சத்து குறைபாட்டு, இரத்த சோகை, இருமல், ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, தோலின் வறட்சி குணமாகும். முருங்கை இலை சாறுடன் தேனும் இளநீரும் சேர்த்து குடிப்பதால் இழந்த உடல் ஆரோக்கியமும் பலமும் திரும்பவும் கிடைக்கும். நாய், பூனை போன்ற விலங்குகள் கடித்தவுடன் முருங்கைக்கீரையோடு
2 பல் பூண்டு, சிறிது மஞ்சள், உப்பு, மிளகு இவைகளை சேர்த்து அரைத்து உள்ளுக்கு சிறிது கொடுப்பதுடன் கடிப்பட்ட இடத்தில் சிறிதளவு தடவி வர நஞ்சு முறியும், புண்ணும் விரைவில் ஆறும். முருங்கை பூ பிஞ்சான உடன் சேகரித்த தோலோடு சமைத்து சாப்பிட்டு வர மிகுந்த உடல் வெப்பம் தணிந்து ஆண்மை அதிகரிக்கும். முருங்கை பட்டை இடித்து சாறெடுத்து அதனுடன் குப்பைமேனி சாறு சேர்த்து தேங்காய் எண்ணெய் விட்டு காய்ச்சி சொறி, சிரங்கு, கரப்பான் ஆகிய தோல் நோய்களில் மீது பூசி வர விரைவில் குணமாகும். கண் நரம்புகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தூங்க செல்லும் முன் முருங்கைக்கீரை சாறு தேனும் கலந்து கொடுத்தால் பார்வை கூர்மை பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.